ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, மனித பிறவியும் வேண்டுவதே என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரையின் தொடர்ச்சி. ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் அத்வைதத்தை பரம தத்துவமாக ஸ்தாபித்தார். நாமும் எல்லாம் ஒன்று, பேதமே இல்லை என்று பிரமாதமாக வேதாந்தம் பேசுகிறோம். ஆனால் யதார்த்தத்தில் இந்த ஏகமான சத்வஸ்துவின் ஞானம் நமக்கு கொஞ்சம் கூட வரவில்லை. ஆச்சாரியாலோ அதுவாகவே இருந்தவர். எத்தனை காரியங்கள் செய்தாலும் காரியமற்ற பரபிரம்மத்திலே இருந்து கொண்டிருந்தவர். அதன் நிறைந்த ஆனந்தத்தாலே தான் வெற்றி தோல்விகளால் துளி கூட பாதிக்கப்படாமல் ஓயாமல் காரியம் பண்ணி லோகக்ஷேமத்தை செய்துவிட்டார். ஞானத்தை நிலைநாட்டினார். பக்தி மார்க்கத்தையும் நிலைநிறுத்தினார். க்ஷேத்திரமாக சென்று ஸ்தோத்திரம் செய்தார். நாமும் பக்தி பண்ணுகிறோம். ஆனால் எப்படி? கஷ்டம் வந்தால் மட்டும் அது நிவிருத்தியாக பெரிய பூஜை, சாந்தி எல்லாம் செய்கிறோம். நிவிருத்தியானால் அநேகமாக பூஜையும் அதோடு விட்டு விடுவோம். ஆகாவிட்டாலோ சுவாமியையே திட்டுவோம். நமக்கு உண்மையான ஞானமும் பக்தியும் வருவதற்கு வழி என்ன? இதற்கெல்லாம் அடிப்படையாக ஆச்சாரியால் கர்மானுஷ்டத்தையே விதித்தார். அதை விட்டுவிட்டு நாம் செய்கிற பக்தி ஞானம் எதுவுமே நிலைத்து நிற்க காணும். அவரவரும் உரிய கர்மத்தை ஆச்சாரங்களோடு பின்பற்றினால்தான் மனசில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, சித்த சுத்தி எல்லாம் உண்டாகி அப்புறம்தான் உண்மையான பக்தியும் ஞானமும் சித்திக்கும். பகவத்பாதர்கள் அத்வைத ஞானம், சகுணோபாசனை இவற்றை சொன்னதோடு வைதிக கர்மானுஷ்டத்தை விதித்து தாமும் எரி தர்மங்களை பூரணமாக பின்பற்றி காட்டியதால்தான் ஆச்சாரியால் என்பதன் பூர்ண லட்சணத்தையும் பெற்றிருக்கிறார். ஆச்சாரியர் என்ற மாத்திரத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரியார்கள் என்று நாம் அர்த்தம் செய்து கொள்வது போலவே வெளிநாடுகளில் எல்லாம் வேதாந்தம் என்ற மாத்திரத்திலேயே ஆச்சாரியாரின் அத்வைத மார்க்கம் என்றே அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். வேதாந்தமாகிய உபனிஷதங்களை அடிப்படையாக கொண்டு துவைத்தம், விசிஷ்டாத்வைதம், சைவ சித்தாந்தம் ஆகிய பல சித்தாந்தங்கள் இருந்த போதிலும் ஆச்சாரியர்கள் அவலம்பித்த அத்வைதத்துக்கே இந்த பெருமை ஏற்பட்டிருக்கிறது. வேதாந்த சிமம் கர்ஜனை செய்யட்டும், லெட் த லயன் ஆஃப் வேதாந்தா ரோர் என்று சொல்லிக்கொண்டு விவேகானந்தர் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அத்வைதத்தை பிரச்சாரம் செய்ததிலிருந்து நம் ஆச்சாரியர்களின் மதம் சர்வசம்மதமாகிவிட்டது. ஆனால் இது தாம் புதிதாக செய்த மதமல்ல, உபனிஷத தாத்பரியமே என்று ஆச்சாரியால் விளக்கியிருக்கிறார். அத்வைத மதத்தோடு ஷண் மதங்களையும் ஸ்தாபித்தது ஆச்சாரியாளின் இன்னொரு பெருமை. தெய்வ பேதம் என்பதே இல்லாமல் ஈஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு, விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், சூரியன் ஆகிய 6 தெய்வங்களின் உபாசனையையும் ஒழுங்குபடுத்தி தந்து ஷண்மதாச்சாரியார் ஆனார். ஆச்சாரியாளின் தனிப்பெருமை இன்னொன்றும் உண்டு. இன்று நம் தேசத்தில் இருக்கிற விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், சைவ சித்தாந்தம் முதலிய சித்தாந்தங்களை ஸ்திரப்படுத்திய ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ மெய்கண்டார் முதலியவர்கள் நம் ஆச்சாரியர்களுக்கு பிற்பாடு தோன்றியவர்களே. ஆனால் நம் ஆச்சாரியர்களுக்கு முன்னால் தோன்றிய கபிலர், ஜைமினி, கணாதர், கௌதமர் ஆகியோர் ஸ்தாபித்த சாங்கியம், மீமாம்சை, வைசேஷிகம், நியாயம் முதலிய மதங்கள் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுக்கு பின் இருந்த இடம் தெரியாமலே போய்விட்டன. ஆச்சாரியால் அவற்றை அடியோடு நிராகரணம் செய்துவிட்டார். அவருக்கு முன் தோன்றியிருந்த புத்த, ஜைன மதங்களையும் வென்று வைதிக தர்மத்தை நிலைநாட்டினார். 32 வயசுக்குள் இத்தனை காரியங்களை செய்த ஆச்சாரியால் பரமேஸ்வர் அவதாரமே என்பதில் சந்தேகமில்லை. ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த அருளரை நிறைவுற்றது. அடுத்த பதிவில் நம் தர்மத்தின் மூலப்புருஷர் என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளை உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.